Hey guys, welcome to Rose Garden. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கஷாயம் வைக்கும்போது இலைகள்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த கல் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ராஜா கிரானைட் பார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் வாங்கினேன். இது வந்து பயங்கர குவாலிட்டியாக இருந்தது. சைஸும் எனக்கு ஏற்ற சைஸ் தான். இதுதான் ஸ்டார்டிங் சைஸ், அதாவது 8 இன்ச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் வந்து 8 இன்ச் வாங்கியிருந்தேன். ஃபுல்லி பாலிஷ்டு பிளாக் கிரானைட் ஃபுல்லி பாலிஷ்டு வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 1300, ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 1500 வந்தது. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்காமே இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ இது தேவைப்படுது, அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து நல்லா பேக் பண்ணி நீட்டாக வந்திருந்தாங்க. போஸ்டரில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து இந்த குச்சி வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குது. நான் வந்து இந்த ஷேப் டம்பிள் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த உரல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 4 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். இதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது 200க்குள்ளே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் நீட்டாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இப்போ இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது யூஸ் பண்ணாலும் அந்த கல்லெல்லாம் கொட்டுது, அதனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்து 200க்குள்ளே தான், நான் ட்ரிச்சியில் வாங்கினேன் இது. இதுக்கப்புறம் இந்த கல் வந்து ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் நான். என் ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தபோது வாங்கினது இது. அதுக்கப்புறம் இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் இடையில ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இது தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. இது வந்து விலை ரொம்ப கம்மி தான், ஒரு 300க்குள்ளே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன், எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கல் வந்து கரையுது. இந்த குச்சி இருக்குது, இந்த உரசுற கல் இருக்குது பார்த்திங்களா, இதை போட்டு நம்ம தேய்க்கும்போது இந்த கல்லே கரைஞ்சி வருது. நான் வந்து ஃபஸ்ட்டில் நினச்சேன் புதுசில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பழகுனதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தோன்னா அது அப்படிலாம் ஆகவே இல்லை கைஸ். அந்த கல்லே கரைஞ்சி வருது. மீஷோவிலேருந்து தான் நான் இது வாங்கினேன். இது யாரும் வாங்காதீங்க. இவ்வளோ நாளாக ஆகியும் இது யூஸ் பண்ணும்போது அது உள்ளே கரைஞ்சே வருது. இந்த மாதிரி பவுட்ராகவே தான் வந்துகிட்டே இருக்கும். இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த தேய்க்கும் போதே தெரிஞ்சுது, இனிஷியலாக தேய்க்கும் போதே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்லே கரைஞ்சிருச்சு பாருங்களேன். ஒயிட் கலரில் இருக்கனால தெரியல அந்தளவுக்கு. ஆனால் இந்த சைடில் அந்த கல்லெல்லாம் வந்து தேஞ்சு இருக்கும். எப்போ யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மாவு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ரிட்டன் பண்ணுற டைமும் முடிஞ்சிடுச்சு, அதனால் இதை நான் வச்சுக்கிட்டேன். நான் வேறு 2 வாங்கினேன், எனக்கு ஒன்று என்னோடய அக்காவுக்கு ஒன்று. டெக்கோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கல் யாருக்காவது வேணும்னா நான் பேஜ் வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.